திரு புகழேந்தி, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்றதெல்லாம் முன்வைக்கிறாங்க. குறிப்பா டிடிவி தினகரன் பேசும்போது எனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்ல, எந்த ஒரு அழுத்தமும் இல்ல, ஆனா இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் சுயமாதான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? 3 வாரங்களுக்கு முன்னால் டெல்லி செல்லும்போது சென்று வந்த எடப்பாடி பழனிசாமியை, குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை, சென்று வந்த எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் முகமூடி பழனிசாமி என்று அழைக்கலாம், ஏன்னா 3 கார் மாறி ஒளிஞ்சு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னது அவர் தான். அப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மெயின் கேள்வி, அரசியலில் எதுவும் நடக்கலாம். வைகோ அண்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. வைகோ அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார். புரட்சி மறுமலர்ச்சி இரண்டும் ஒன்றுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. அதை துவங்கியதற்கு காரணம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் கலைஞரோடு அரசியல் மோதல். ஆனால் இங்கே தினகரன் உருவாக்கிய இயக்கத்திலே உடனிருந்தவன், திகார் சிறை வரை சென்றவன், திரும்பி வந்து பல மேடைகளில் நானும் சம்பத்தும் ஏறி அவருக்காக குரல் கொடுத்து பேசியதில் புகழேந்திக்கு முக்கிய பாங்கு நான் தான் காரணம். இனி நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க வேதவள்ளி. கிரவுண்ட் லெவல் என் மீது செடிசன் கேஸ் இருக்கிறது. எனக்கு மேலே இருக்கிறது டிடிவி தினகரன், அவர் மேலே செடிசன் கேஸ் போட்டது பழனிசாமி. தேச துரோக வழக்கு ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் த சேலம் போலீஸ், பெண்டிங்கில் வச்சுருக்கிறது. அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல சுமாராக ஒரு தஞ்சாவூர் எடுங்க, அங்கே குமரகுருன்னு ஒருத்தர் இருந்தார், உள்ளே பூந்து ஒருத்தர் அடிதடி, ஏடிஎம்கே வெர்சஸ், நீங்கள் அதை தான் கிரவுண்ட் லெவல் கேட்டுட்ருக்கீங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த அடிதடி உண்டு. ஏடிஎம்கேவுக்கும் அமமுகவுக்கும் அடித்து கெலாட்டாகி, நான் பேச போகும்பொழுது என் ஸ்டேஜெல்லாம் போயிடுச்சு, எடப்பாடி சொல்லி எல்லாம் பிச்சுட்டாங்க. அந்த ஊரில் பேச முடியாமல் திரும்பினேன். தஞ்சாவூர் மீட்டிங் முடிஞ்சு போனவுடனே அடுத்து நடந்தது மன்னார்குடியில். ஆனால் இப்படி கல நிலவரத்தில் இப்போ அவர் சொன்ன மாதிரி, பிரியன் சார் சொன்ன மாதிரி 10.5 பாதிக்கப்பட்ட மக்கள், பழனிசாமி மீது ஒரு தனிப்பட்ட கோபம், அது தனியவே இல்லை, அது தனியாது, என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் நான். ஆகவே பசும்பொன்னையாவை வணங்குகின்ற அந்த மக்கள், முக்குளத்தோராகட்டும் தென் தமிழக மக்களாகட்டும், விரோதியாக பழனிசாமியை பார்க்கிறார்களே தவிர ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் அங்கே இருக்க கல நிலவரம். ஆனால் நீங்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினீர்கள்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை. இங்கே எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகத்தின் மறு பெயர் பழனிசாமி தான். அவரை ஒழிக்கத்தான் அரசியல் ரீதியாக நான் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறேன் என்று எத்தனை முறை சொல்லியிருப்பார் வேதவள்ளி? தொடர்ந்து சொன்னார், இப்பையும் சொன்னார். சொல்லிகிட்டே வந்தவர் 3-4 நாளாக திடீர்னு மாறி திடீர்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆகிறார். மெர்ஜரை நான் பழகியவரை, தினகரனை பார்த்தவரை, நான் பெங்களூரில் அவர் சித்திக்கு பிணை கொடுத்து எல்லாம் பண்ணது முறையை பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். இதே பழனிசாமி வந்தால் நின்றுட்டு தான் இருக்கணும். அவர் சொன்னால் தான் உட்காரணும். வாங்க உட்காருங்க பழனிசாமி வாங்க, அப்படி அது வரைக்கும் அவர் இருப்பார் முதலமைச்சராக இருக்கப்போ. முன்பு நடந்தது. இப்ப அவங்க இணைஞ்சிட்டாங்க இல்லையா, நாங்க சகோதரர்களா தான் இருக்கோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க, அவரை பத்தி பேசுறத விட்டுருவீங்க. அவர் சொல்ல முன்ன பின்ன யோசனை பண்ணார், 420 சொல்லுவீங்க. எல்லாம் நடந்துடுச்சு. ஒரு தொண்டர்களும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் இவர் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் திடீர்னு இப்போ ஒரு முடிவு எடுத்து சென்ட்ரலில் கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகும்போது, அதை வில் யூ அக்செப்ட் தட்? அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, நிர்வாகி ஏற்றுக்கொள்கிறார்களா? நான் அந்த மேடையை நேற்றைய தினம் பார்த்தேன், அந்த ஸ்பீச்சை கேட்டேன். எங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடக்கிறதோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன், யார் பேரை சொன்னாலும் கைத்தட்டல் விடாது, ஒருத்தர் பேரை சொன்னால் ஆரவாரம் குறையாது. அதுதான் மிஸ்டர் அண்ணாமலை. நேற்று தினம் ஓரம் கட்டப்பட்டார், அவரை பற்றி பேசவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் பேர் சொல்லலை. எப்படி அதிமுகன்னு பேரை உச்சரிக்காத பிரைம் மினிஸ்டர், அவர் பேரையும் சொல்லலை. அவர் ஓரம் கட்டப்பட்டு மேடையில் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு தடவை சான்ஸ் கொடுக்கல. இந்த மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் பேரை சொல்ல கிடையாது. ஆனால் சொன்னவர் யார் தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைன்னு சொன்னதும் அந்த ஆரவாரம் அடங்கிறதுக்கு மறுபடியும் 2-3 நிமிஷம் ஆகுது. இதை கண்ணால் பார்க்குறாரு பிரைம் மினிஸ்டர். ஸோ அங்கே இருக்க ஒரு வெளிச்சமாக இருந்து இந்த கட்சியை வளர்த்தவர் இன்றைக்கி தூக்கி எறியப்பட்டு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டணி. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ பிரஷ்டாச்சார் ஹிந்தியில் என்ன, ஊழல் இருக்கின்ற கட்சிகளை சேர்த்து கொள்ள மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ ஆகட்டும், மோட்டோ ஆகட்டும், கொள்கை கோட்பாடு அத்தனையும் ஆகட்டும்.
ஆனால் ஒரு மேடையில் பிரைம் மினிஸ்டர் ஏறி பெரா கேஸ்லையும் அக்யூஸ்டாக இருக்காரு, ரெட்டேலையில் வழக்கு லஞ்சம் கொடுத்த கேஸ்லையும் அக்யூஸ்டாக இருக்காரு. அவரை கை கொடுக்குறீங்க நீங்கள். அதுக்கு பின்னாடி அன்புமணி மேலே கமிஷன் இருக்குது, அவர் மேலேயும் வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அவருக்கும் கை கொடுக்குறீங்க நீங்கள். ஆக நீங்கள் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களா, காப்பாற்ற போகிறீங்களா? என்னத்துக்காக இந்த கூட்டணி அமைச்சிங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல அவங்க திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நாங்க இணைஞ்சிருக்கோம். திமுக பிரதான எதிரின்னு சொல்லும்போது ஊழல் கட்சின்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களை சுத்தி இருக்க ஊழல், இடி ரைட் ஆச்சு, அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இன்கம் டேக்ஸ் ரைட் ஆச்சு, அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இது வரைக்கும் உண்டா? ஆகவே நீங்க யாரை கை நீட்டுறீங்களோ அவங்கள பத்தி நான் சொல்ல, அவங்களும் அதில் இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. பட் நீங்க செய்ய வேண்டியது ஊழலற்ற ஒரு ஆட்சின்னு சொல்றப்போ இவர்களையெல்லாம் எப்படி இணைத்துக் கொண்டு பயணம் செய்யணும்? நம்ம வாக்கு வங்கி பத்தி பேசுவோமே. 2021ஆம் ஆண்டு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டிடிவி தினகரனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அந்த வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? வேதவல்லி 21 இல்ல 23 24 தொகுதிகள். என்னோட நண்பர் ஒருத்தர் கார்த்திக் இந்த தஞ்சையில் அருமையான ஓட்டு வாங்கினார். அதனால் அதை கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நீங்கள் சொல்கிற மாதிரி 23 தொகுதி ஏடிஎம்கேக்கு வந்திருக்கும். அப்போ இவர் ஒத்துக்கல, அவரை ஏற்றுக்கல. 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ சொல்லி அமித்ஷா சொல்லி கேட்கல. ஆனால் அதற்கு பின்னாடி நல்லா கவனிங்க, ஆர்கே நகரில் இமாலய வெற்றி, ஒரு மாபெரும் வெற்றி, சரித்திரம் வாய்ந்த வெற்றி, இரவு பகலாக உழைத்த வெற்றி, 20 ரூபா நோட்டை 2ஆக கிழிச்சு கிடைத்த வெற்றி. அது கொடுத்தவர் திமுகவுக்கு போயிட்டார். ரைட்டு. ஆர்கே நகர் பக்கம் நீங்கள் திரும்பி போனீங்களா? என்னைக்காவது ஆர்கே நகரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த மக்கள் குறைகளை கேட்டிருக்கீங்களா? அந்த இமாலய வெற்றியை தந்த மக்களை பற்றி சிந்தித்திருக்கீங்களா? கடம்பூர் ராஜிட்ட போய் தோத்தீங்க, அப்புறம் தேனியில் வந்து தோக்குறீங்க. 2 சீட்டில் நாடாளுமன்றத்தில் நின்று ஓரளவுக்கு ஓட்டை டிடிவியை வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓபிஎஸ் போய் அங்கே வாங்கினார் ராமநாதபுரத்தில். அடுத்த இடத்துல என்ன ஓட்டு விழுந்தது? திருச்சியில் ஓட்டு இல்லையே. ஸோ உங்களுடைய லெவல் இல்ல, அவருக்கு வெற்றி அப்படின்றது இல்லைனாலும் திமுக அமமுக அதிமுக அப்படின்னு களத்தில் நிற்கும் போது வாக்கை அமமுக பிரிக்கிறார்கள் அப்படின்றது தானே வாதம். அது கிடையாது. ஐ எம் சாரி, நேற்று கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்ஜின், இரட்டை இன்ஜின், டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொன்னார் கூட்டணி பற்றி பேசும்போது. டபுள் இன்ஜின் சொன்னார்ல, அந்த டபுள் இன்ஜின் மூவ் ஆகணும்னா வந்தே பாரத் இல்லை, அது பழைய கூட்ஸ் வண்டி. மூவ் ஆகணும்னா விசில் அடிக்கணும். விசில் அடித்தா தான் ட்ரெயின் மூவ் ஆகும். விசில் யார் கையில் இருக்கு? விஜய் கையில் இருக்கு. இப்போ போட்டி திமுகவுக்கும் தாவேக்காகும். நீங்க எங்க இருக்கீங்க? சீன்லேயே கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்போதெல்லாம் வெளியில் போயிடுறது. ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு வீடு வரைக்கும் வந்தார் அவர் பாவம். போயிட்டு பின்னாடி நான் விட்டுட்டேங்க, நான் கூட்டு வந்துடுறேன், வந்துடுவாருங்க அப்படின்னா இது என்ன ஏமாற்ற வேலை? ஏன் போகும்போதே கூட்டே போறது? நமக்கு தெரியாது. இல்ல அவர் சொல்றாருல, இப்போ நான் ஓபிஎஸ் வந்துருவாருன்னு. இத பல மாசமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் போகும்போது ஐயா அண்ணா ஓபிஎஸ் நீங்களும் வாங்க, இப்போ ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, வந்துடுறது. நான் என்ன கேட்க, ரொம்ப ஈஸி கேள்வி. உங்க அமமுகவை அதிமுகவோட இணைச்சிருங்க. நீங்க 2 பேரும் தான் பிரதர் ஆயிட்டீங்க. இரு துருவங்களா இருந்தீங்க, இப்போ பிரதர்ஸ் ஆயிட்டீங்க, ஒட்டிக்கிட்டீங்க. கட்சி வேணா விடுங்க, ஏடிஎம்கே நலன் கருதி இணைச்சிட்டு போயிடுங்களேன். ஓபிஎஸ் உடன் இருந்த தர்மரும் இப்ப இல்ல, வைத்திலிங்கமும் இல்ல, அது பத்தி கேள்வியும் வருது இல்ல.